வெண்பா வந்து எங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் கழிச்சு பிறந்த ஒரு குழந்தை. அதே மாதிரி ஒரே ஒரு பொண்ணு எங்களுக்கு. ரொம்ப ரொம்ப செல்லம் எங்கள் வீட்டில். அவளோட பிறந்த அந்த அந்த மூமெண்ட் வந்து அதை ஒரு வார்த்தைகளால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரு ஈவெண்ட். அவனை கையில் வாங்கும்போது வந்து அதை ஃபீல் பண்ணுற அந்த உணர்வே வந்து ஒரு வகையான டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுவும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு பொண்ணு தான் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதே மாதிரி வந்து அவளே வெண்பாவை வந்து பிறகு வந்து எங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு சிச்சுவேஷன். இவள் மனதினில் நடைபழகிடும் பாவை, இவள் விழியசைவினில் மலர்ந்திடும் ஆசை, செந்தமிழ் கவிதை இவள், உயிர் சேர்ந்திடும் கடிதம் இவள். வெண்பாவை பப்புன்னு தான் கூப்பிடுவோம். பப்பு வந்து எப்பவும் ரொம்ப பேசிட்டே இருப்பார் சின்ன வயசுல. இப்பெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசானதுனால கொஞ்சம் அமைதியாயிட்டா. ஆனா இப்ப அதுக்கு சேர்த்து வச்சு நல்லா ட்ராவல் பண்றா. இவள் வாழ்த்தணும்னா பெருசா ஒன்றும் வாழ்த்தணும்னு பண்றது கிடையாது. பட் ஆனா வந்து நான் வந்து ஆர்ட் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு கலைச்சி வச்சிருப்பா. உடனே ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா அதை அப்படியே தப்புன்னு போட்டுட்டு அவ பாட்டு கிளம்பி போயிடுவா. மற்றதெல்லாம் க்ளீன் பண்றதெல்லாம் நாங்கள் தான் எடுத்து பண்ற மாதிரி இருக்கும். மற்றபடி சேட்டை பண்றதோ இல்லை அந்த உடைக்கிறதோ அந்த மாதிரி எதுவும் பெருசாக பண்ற மாதிரி இல்லை. பட் இதெல்லாம் வந்து நல்லா டைம் பாஸ் பண்ற மாதிரி இருக்கும் அவளுக்கு. ரொம்ப நாட்டியான பொண்ணு. சின்ன பொண்ணு மாதிரி தான் எப்பவும் பிஹேவ் பண்ணிட்டே இருப்பா. அவள் ஏஜ் அட்டன் பண்ணிட்டா, அவள் பெரிய பொண்ணு ஆயிட்டான்னு எங்களால் நம்பவே முடியல. சீரியஸாக அவள் இன்னும் எங்களுக்கு அவள் பிறந்தப்ப எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்தோமோ இன்னமும் அப்படி தான் இருக்கு. டே பை டே எங்கிட்ட நிறைய அடி வாங்குவா. ஆக்சுவலாக நிறைய சண்டை போட்டு எங்கிட்ட அடி வாங்குவா. இப்போ கூட கரண்டி எடுத்துட்டான்னு சொன்னால் குடுகுடுன்னு ஓடிடுவா. ஆனால் குக்கர் சவுண்ட்னா ரொம்ப பயம், கிச்சனுக்குள்ளேயே வரமாட்டான். தினம் மகிழ்ந்திடும் வரம் இவள், வரும் இடம் இவள், முகம் மலர்ந்திடும் கரம் சிரம் வணங்கிடும். இவள் செய்கை பேசும் மொழிகள் அனைத்திலும் அன்பெனும் மழை. நல்லா டேக் கேர் பண்ணிக்குவேன். ஏதாவது இதனாலும் வந்துட்டு ஹெல்ப் பண்றதாகட்டும், இதனால வந்து அம்மாவுக்கு முடியலன்னா வந்து ட்ரபிள் பண்ணாம இருப்பா. அட் த சேம் டைம் வந்து அம்மாவுக்கு தெரியாம நாங்க பல சேட்டைகள் பண்ணுவோம். பண்ணதுக்கு அப்புறம் தான் போய் சொல்லுவோம் அம்மாகிட்ட. அதுக்கு 2 பேர் திட்டு வாங்குவோம், அது வேற விஷயம். பட் அது வந்து ஒரு தனி வகையான ஒரு பாண்டிங்கா இருக்கு அவளோட. மனதினில் நடைபழகிடும் பாவை இவள், விழியசைவினில் மலர்ந்திடும் ஆசை, செந்தமிழ் கவிதை உயிர் சேர்ந்திடும் கடிதம் இவள், இவள். எங்களுக்கு தெரிஞ்சிடும். லைக் வீடு வந்து நான் உள்ள வர்றப்ப, ஒர்க் முடிச்சுட்டு உள்ள வர்றப்ப எனக்கு தெரிஞ்சிடும் வீட்டுல இருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா ஃபுல்லா மெஸ்ஸி பண்ணி வச்சிருந்தானா அவ வீட்டுல இருக்கான்னு அர்த்தம். ஆனா அதே மாதிரி வந்து ஒரு சைடு என்னன்னா மழையெல்லாம் வரும்போது வந்து நனையணும்.
ஆனால் நனைஞ்சா உடம்பு சரியில்லைன்னு அம்மா திட்டுவாங்க. பட் நாங்கள் 2 பேரும் மழை வந்துச்சுன்னா உடனே பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம் மழையிலேயே நனைஞ்சிட்டு ரைட் பண்ணுறதுக்கு. எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அது அவங்க அப்பா தான் அவளுக்கு கம்பெனி. அதெல்லாம் ரொம்ப பாண்டிங்காக இருக்குது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து செய்கிற விஷயம் வந்து 2 பேர் நல்லா சாப்பிடுவோம். ஆக்சுவலி ரெஸ்டாரண்ட்ஸ் போகிறக்கு எங்கள் 2 பேத்துக்குமே பிடிக்கும். அவங்க அப்பாவை தவிர எங்களுக்கு அவளும் நானும் இதில் ரொம்ப பாண்டிங்காக இருக்கும். லைக் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் ட்ரை பண்ணுவோம் ஃபுட்டெல்லாம். லைஃப்பில் எல்லாமே அவளுக்கு ஹாப்பியாக அமையணும். அது மட்டும்தான். அவளுக்கு என்னென்னலாம் ஹாப்பியாக இருக்கணுமோ அதெல்லாம் நாங்கள் 4 பேர் கண்டிப்பாக செய்வோம். அவள் என்றைக்கும் லோன்லியாக ஃபீல் பண்ணுற மாதிரி நாங்கள் விட்டுற மாட்டோம் அவளை. நீ வந்து எங்களோட எனக்கு இந்துக்கு தாத்தா ஆத்தா எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பெட்டு, ஒரு செல்லக்குட்டி, ரொம்ப செல்லக்குட்டி. அதனால வந்து நீ எங்களுக்கு எப்பவுமே ஸ்பெஷல். நீ வந்து லைஃப்ல வந்து நிறைய நல்லா படிச்சு நிறைய வந்து குட் திங்ஸ் உனக்கு வந்து வரணும். அம்மா அப்பாவோட சப்போர்ட் எப்பவுமே உனக்கு இருக்கும். ஆக்சுவலி வந்து என்னோட பொண்ணு மாதிரி தான். ஓகே, எனக்கு அவள் பெரிய பொண்ணானதில் ஒரே ஒரு நிம்மதி. இன்னும் சின்னதாக இருக்கும்போது ஒரே பாட்டை போட்டு என்ன ஆவடிச்சா. இப்போ நிம்மதியாக இருக்கும். சித்தி பொண்ணு அப்படி இல்லை, எப்போவுமே எங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருந்ததில்லை. ஒரு மாதிரி ஃபன்னாக ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்திருக்கு. எப்போவும் நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருப்போமா. இப்போ லவ் யூலாம் சொன்னால் கொஞ்சம் இதாக இருக்கும். இருந்தாலும் லவ் யூ பப்பு. உனக்கே தெரியும் அப்பா உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ற அப்படின்ட்டு. நீ ஆல்வேஸ் லைக் யூஆர் மை பெட். ஸோ எப்பவுமே எதனாலும் நீ என்கிட்ட ஷேர் பண்ணுவ. அதே மாதிரி எப்பவுமே இது வில் ஷைன் இன் யுவர் லைஃப்.